ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூக்கும் வெரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தாங்க பார்க்க போறோம். டூ எங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் வெரி எங்கே யூஸ் பண்ணணுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, டூங்கிறது வந்து ஆஃபன் நெகட்டிவ். நீங்கள் வந்து நெகட்டிவாக வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் டூ யூஸ் பண்ணணும். எக்ஸஸாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்குது, நெகட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் டூ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், it's too hot in here. It's too hot in here. Can we open a window? அதாவது என்னன்னா, இங்க ரொம்ப வெப்பமா இருக்கு. நம்ம வேணா விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி கேட்குறோம். அப்ப கேட்கும்போது இது நெகட்டிவான ஒரு விஷயத்த குடுக்குது. ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு ஹாட்னஸ் வந்து இருக்கிறதுனால, we have to use to here. சரிங்களா? இங்க வந்து நம்ம வெரி யூஸ் பண்ணக்கூடாது. அதேபோல தட் காஃபி இஸ் டூ ஸ்ட்ராங் ஃபார் மீ. உங்களால அந்த காஃபி வந்து குடிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கும்போது, யூ ஹேவ் டு யூஸ் டூ ஸ்ட்ராங். இல்ல இந்த காஃபி உங்களால வந்து குடிக்க முடியும் அப்படின்னா, யூ ஹேவ் டு யூஸ் தட் காஃபி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ கேன் ட்ரிங்க் இட். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெரி யூஸ் பண்ணணும். வெரி யூஸ் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கணும். அண்டு வந்து அது ரொம்ப நல்லாவும் இருக்க டைமில் நீங்கள் வெரி யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து நெகட்டிவாக நல்லா இல்லை, அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒரு பட்சத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டூ யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் டூ டயர்ட் டு கோ அவுட் டு நைட். அவள் வந்து வெளியே வந்து போகிறதுக்கு இன்றைக்கி நைட்டு வெளியே போக முடியாத லெவலுக்கு என்ன அப்படின்னா அவள் டயர்டாக இருக்கா அப்படிங்கிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் டூ டயர்ட் தான் யூஸ் பண்ணணும், வெரி டயர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்களேன். வெரி எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, வெரி இஸ் யூஸிங் ஃபார் பாசிட்டிவ். சரிங்களா? வெரி வந்து நீங்கள் பாசிட்டிவ் திங்ஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, நியூட்ரலாக இருக்கும். அது உங்களுக்கு போதுமான லெவலுக்கு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும். வெரி காம்ப்ளிமெண்ட்டான ஒரு விஷயம், கிரேட்டாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து யூ ஹாவ் டு யூஸ் வெரி ஹியர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஹீ இஸ் வெரி கைண்ட் டு எவ்ரி ஒன். ஹீ இஸ் டூ கைண்ட் டு எவ்ரி ஒன் சொல்லக்கூடாது. ஹீ இஸ் வெரி கைண்ட் டு எவ்ரி ஒன். அவங்க வந்து அவன் வந்து ரொம்ப எல்லார்கிட்டயுமே இரக்கமாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வெரி யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள். தட் மூவி வாஸ் வெரி ஃபன்னி. அந்த மூவி ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. இதெல்லாம் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? மற்ற உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து டூ தான் யூஸ் பண்ணணும். லெட் மீ நோ இந்த கமெண்ட். இந்த இதுக்கு நீங்கள் டூ வருமா வெரி வருமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து பிகினர் டு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.